எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அக்கினி வெயில் முடிந்தும் ஆதவன் இன்னும் தனது கடுமையை குறைக்கவில்லை. அதனால் உலகத்தில் சூடு பறக்கிறது. அதுபோல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் பேராயர் தேர்தலுக்கான சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது என்று அனைத்து பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அனைவரும் பார்த்திருப்பீர்கள். கடந்த 24ஆம் தேதி பேராயர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு செய்தது. முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச் டயலாக் வந்துச்சு இல்லையா, அது போல வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் DSF நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து விட்டது என்று சொன்ன உடனே என்ன பண்ணிச்சு வந்துருச்சு. நான் ஏற்கனவே என்ன பண்ணேன், என்னுடைய வலைதள வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். கடந்த மாத கணக்குல தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான முறையில வந்து பணி நியமனங்கள் பணி மாறுதல்கள் நடந்தது. இப்போது இருக்கிற நிர்வாகம் வந்து பார்த்தோன்னா எங்கெல்லாம் தவறிழைத்து இருக்கிறது என்று தொடர்ந்து வலைதளம் மூலமாக உங்களிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஏராளமான பாதிக்கப்பட்டவர்களும் எங்களையும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 4-5 மாதமாக எங்கிருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்த DSF நிர்வாகம் தேர்தல் வந்துவிட்டது என்று வந்த உடனே என்ன பண்ணிச்சு, நாங்களும் இருக்கிறோம் என்று இதோ நாங்க வர சொல்லி வந்திருக்காங்க. அவர்கள் சார்பாகவும் பாத்தீங்கன்னா 4 ஆயர்களை என்ன பண்ணிருக்காங்க, அணி என்று ஒன்று இருக்கிறது என்று காட்டுவதற்காக மட்டுமே இந்த தேர்தலில் நிறுத்தி இருக்கிறார்களே தவிர கட்சியின் அதிகார மையத்தை பார்த்து ஆங்காங்கே ஒளிந்து கொண்டார்கள் என்று நினைக்கிறேன். அது போல பாத்தீங்கன்னா அவர்களுடைய அணி ஆதரவாளர்களும் ஒரு 30-35 பேர் வரைக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஷாக் போக்குச்சில் என்ன பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இதில் வந்து நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதால் அவர்களும் ஒதுங்கி இருக்கிறார்கள். வீம்புக்கு பல்லோடிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேராயர் தேர்தலில் தங்களுடைய அணி சார்பாக 4 ஆயர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அதாவது தற்பொழுது ஆளுங்கட்சியில இருக்கிற ஆயர்களே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அடிமைகள் என்று சொல்கிறோம். அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆளும் கட்சி நிர்வாகத்துல 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நிறைய வலைதளங்களை வெளியிட்டுட்டோம். 2 பேர் வந்து தகுதியற்றவர்கள், 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் சுயமாக செய்ய முடியாது என்பதால் அடிமைகளாக போகின்ற ஆயர்கள் தான் அவர்கள் பேராயராகி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுபோல் செய்துங்கநல்லூர்ல சேகரத்தில் நடக்க வேண்டிய ஒரு அநியாயத்தை என்ன பண்ணோம், வலைதளம் மூலமா சொன்னோம். உடனே என்ன பண்ணாங்க, நிர்வாகத்தில் இருக்காங்க அது சரி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு இதுவரைக்கும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இந்த தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை. அவர் சொல்றதை யாருமே கேட்கறது இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரர் அப்படிங்கிற மாதிரி தாண்டோந்தித்தனமாக மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. இது போன்ற ஒரு நிலைமை தொடருமானால் நிச்சயமாக திருமண்டலம் கல்வி நிலையங்கள் ஆலயங்கள் மிக விரைவாக அழிந்து போவதற்கான ஏதுவாக அமையும். வருகின்ற 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சினாட ஏத்து ஒரு கேஸ் வருது. அது எப்படி வந்தாலும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர்கள் இல்லாமல் மாற்று மனிதர்கள் வர வேண்டும். அது பேராயர் தேர்தலிலே தொடங்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் ஆசை. நிச்சயமாக திருமண்டல மக்களும் திருமண்டல பெருமன்ற மக்களும் ஆசிரியர்களும் ஆயர்களும் இதற்கு துணை நிற்பார்கள் என்று கர்த்தர்கள் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி.